ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவன் 1 2 3. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான குழம்பு பார்க்க போகிறோம். என்ன குழம்புனா மட்டன் கிடா விருந்து குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்த்துடலாம். 3/4 கிலோ மட்டன் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வெங்காயம் 2 ஃப்ரெண்ட்ஸ், 4 பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், பழுத்த தக்காளியாக 2 தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், பட்டை 10 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்கும் போது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த குழம்புக்கு மட்டன் கொஞ்சம் வந்து நம்ம போட்டோம்னா ரொம்ப நேரம் வேகும். வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். அதனால் மட்டன் வேக வைக்க மட்டன் நல்லா போட்டுருவோம். மட்டன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். இதை மட்டனில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விடலாம். இப்போ வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இருங்க, தண்ணிக்கு எவ்வளோ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 1.5 2 சொம்பு தண்ணி, உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த தண்ணி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தலையில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கெடாக்கறி குழம்புக்கு வந்து கொஞ்சம் பொருள் வந்து வதக்கி அரைக்கணும். கிரேவி மாதிரி வரும் நமக்கு கொஞ்சம் குழம்பு. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அளவு சொன்னோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம். கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வதக்கி அரைக்கிக்குள்ளே வரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். அப்படியே கிடா விருந்து குழம்பு சாப்பிட்ற மாதிரி அச்சுசல் அப்படியே இருக்கும். நம்ம இனிமேல் கிடா விருந்துக்கு போக முடியலனா கூட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த கிடா கிரண்டி குழம்புக்கு ஹைலைட்டே வந்து புதினா தான் ஃப்ரெண்ட்ஸ். புதினா பாருங்கள், 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி. இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை கிராம்பு போடலாம். இன்னும் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம். இப்போ வேக வச்ச கறி இதில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மட்டன் மசாலா மஞ்சள் உப்பு போட்டு எல்லாம் நல்லா வேக வச்சுட்டு அதை கொட்டிக்கலாம். ஏற்கனவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா போட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் இதில் போட்டு இப்போ நல்லா கறியோடு வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கொத்து கருவேப்பிலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து கறி வந்து எனக்கு வறுவலாக போதும், குழம்பு வேணான்னா இங்கே பாருங்கள், நீங்கள் இதோட விட்டுருங்க. கறி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது இப்படியே விட்டிங்கன்னா இதுக்கு பேர் வறுத்த கறி. அப்படியே வந்து நான் அரைச்செல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சல, இந்த புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, இந்த சாந்தை இதில் கொட்டிட்டு இதை பாருங்கள், 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்றிடுங்க. இப்போ இது ஒரு கலக்கி விட்டுலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி ஊற்றினதை வந்து அதில் பாருங்கள் ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்போ ஒரு 2 டம்ளர் அளவு இருக்கும். இதில் வந்து இந்த கறி வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணி இதில் சேர்த்திங்கன்னா தான் கறியோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதை தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை இதில் ஊற்றி பாருங்கள். இப்போ அதை இதில் ஊற்றிட்டேன். இதுதான் கிடா விருந்து குழம்பு. இது நல்லா நான் கொதிச்ச வாட்டி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதை போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். கிடா கறி குழம்புனா தேங்காய் இல்லாமல் எப்படி? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கிடா கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சி. கொத்தமல்லி தூவியாச்சு. இதை எப்படி இருக்குன்னா அச்சலாம் நீங்கள் கிடா விருந்தில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே பாருங்கள், கறியெலாம் அப்படியே பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, சுடுது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருந்திருக்கு. குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
கிடா விருந்து குழம்பு விட கூட அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களில் ஒருவனை. பாய்.